சென்னையில் பாஜக மாநில நிர்வாகியின் சகோதரர் நள்ளிரவில் வீட்டிற்குள் வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் நிகழ்ந்த கொலைபாதக செயலின் பின்னணி என்ன? சென்னையில் ஐசிஎஃப் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட முருகேசன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் பாஜக மாநில நிர்வாகி மருதுபாண்டியின் சகோதரர் ஆவார். விஜயகுமாருக்கு திருமணமான நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவில் தனது வீட்டில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த அவரின் நண்பர்கள் 3 பேர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். மதுபோதை தலைக்கேறிய நிலையில் நண்பர்களுக்குள் மோதல் ஏற்பட்டு கைகலப்பானதாக கூறப்படுகிறது. ஆத்திரத்தில் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து விஜயகுமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர். அதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளனர். அங்கு இரத்த வெள்ளத்தில் விஜயகுமார் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனே ஐசிஎஃப் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் விஜயகுமாரை கொலை செய்த அந்த 3 பேர் யார், அவர்கள் எதற்காக கொலைபாதக செயலில் ஈடுபட்டனர் என்று விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உண்மையில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில்தான் கொலை சம்பவம் நிகழ்ந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தனிப்படை அமைத்து தப்பியோடிய குற்றவாளிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பாஜக மாநில நிர்வாகியின் சகோதரரை நண்பர்களை வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் ஐசிஎஃப் பகுதியில் பதற்றமான சூழல் காணப்பட்டது.